பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சொற்பம் தான். மோடிக்கு தான் சிறப்பாக இன்னும் வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே 35+ சீட்ஸ் வாங்கும், பேர் சொல்கிறேன். அதிமுக ஒரு படுதோல்வியை சந்திக்கும். நாம் தமிழர் மிகப்பெரிய இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கும். மீண்டும் நரேந்திர மோடி தான் 99% வாய்ப்பு. ஒருவேளை இவர்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து நான் இந்தியில் பேசலாமா பேசக்கூடாதா இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு மம்தா பானர்ஜியை முன்மொழிந்தால் மோடியா லேடியா? கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைக்கு 2024 பொது நலன் பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். நம்ம கிட்ட 5 ஜோதிடர்கள் அரங்கத்துல இணைஞ்சிருக்காங்க. ஒருத்தர்கிட்டையும் அரசியல், சினிமா, பொருளாதாரம் பத்தி பல நல்ல விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பெருங்குளம் ராமகிருஷ்ணன் சார், வணக்கம். வணக்கம் சார். இப்போ அரசியல் 2024 அப்படின்னாலே நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கோம். அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, யாருக்கு அது சாதகமா இருக்க போகுது, யாருக்கு பாதகமா இருக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, இப்போ 2024 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மத்திய அரசில் இருக்கக்கூடிய கட்சி தான் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த சீட்ஸ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படலாம். மற்றபடி அங்கே வந்து மேக்சிமம் ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சொற்பந்தான். அதே வேளையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மேஜர் சீட்ஸ் கிடைக்கும். ஈவன் 40 கூட அவங்க வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா கிரகங்கள் இப்போ நமக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்தவரை நம்ம அரசியல் தீர்மானத்திற்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னா, நெருப்பு ராசிகளை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம பிரமாணம் நமக்கு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி பிரமாணம் நமக்கு வந்து எடுக்கும்போது இப்போ சிம்ம ராசி தான் வந்து ரொம்ப ஒரு மேஜர் பார்ட். இப்போ ஒரு அரசியலை ஜொலிக்கணும் அப்படின்னா அவங்க எந்த லக்னத்தில் பிறந்தாலுமே சிம்மம் எப்படி இருக்குது, சூரியன் எப்படி இருக்கார், சனி எப்படி இருக்குது, செவ்வாய் அதிகாரத்துக்குரிய கிரகம் செவ்வாய், அப்போ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாம் வந்து கணக்கீடு பண்ணணும்னு சொல்லி பிரமாணம் சொல்கிறது. அப்போ அதுபடி நமக்கு வந்து பார்க்கும்போது மத்திய அரசை பொறுத்தவரை ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி 40 ஸ்வைப்பின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேற அரசியல் வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா? இந்த அமைச்சர்கள் நிறைய பேர் பதவி விலகுறாங்க, அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? சில நேரங்களை பொறுத்தவரை, அதாவது நமக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன். செவ்வாய் பார்வையுள்ள ராகு இந்த வருஷம் பறக்கும்போது, அதுக்கப்புறம் செவ்வாய் பார்வையுள்ள குரு, அதுக்கப்புறம் செவ்வாய் சனி சேர்க்கை, அப்புறம் செவ்வாய் ராகு சேர்க்கை, அப்புறம் செவ்வாய் குரு சேர்க்கை, இது எதுவுமே சரியாக இல்லை. அது ஏதாவது ஒன்றாவது நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நமக்கு வந்து ஒழுங்காக இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த தலைமை பீடத்தில் இருக்கிறவங்க, இப்போ தலைமை பீடத்தில் இருக்கிறவங்க, இப்போ மன்னராட்சி அப்படின்னா நம்ம மன்னர், இளவரசர், தளபதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். பட் இப்போ நம்ம எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கவர்னர், அப்புறம் வந்து அமைச்சர்கள், இவாளுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்புகள்ங்கிறது வந்து இது கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதிலும் முக்கியமாக கடகராசியில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அது மறைமுகமான எதிர்ப்பு இருக்கும், நேரடியான எதிர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மினிஸ்டர்ஸுக்கான வேட்டை அப்படிங்கிறது இதோடு நிற்காது. இன்னும் கொஞ்சம் இது வந்து கண்டினியூ ஆவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்கு கூட சில பிரச்சனைகள் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்ன்றது பெரிய ஒரு மாற்றங்கள் வரப்போகிறதுன்றது கிடையாது. கூட்டணிகள் வந்து பார்த்திங்கன்னா எதிராக இருக்கிறவங்கள கூட சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். சில அரசியல்வாதிகளுக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். வேற ஒன்றும் பெருசாக அதில் இது பண்ணுறதுக்கு எல்லாரும் எங்கிட்ட தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. முதல் விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. டிஎம்கே 35+ சீட்ஸ் வாங்கும், பேர் சொல்கிறேன். அதிமுக ஒரு படுதோல்வியை சந்திக்கும். டிஎம்கே 35+ சீட்ஸ் கண்டிப்பாக வாங்கும். மூன்றாவது, நாம் தமிழர் மிகப்பெரிய இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கும், பிஜேபியை தாண்டி. ஆல்ரெடி அப்படி தானே இருக்குது. ஸோ சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜியை முன்மொழிந்தால், இப்போ தான் ஆம் ஆத்மி ஏதோ கிளாஷ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. கிளாஷ் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, மோடி தான் திரும்ப வருவார். மீண்டும் நரேந்திர மோடி தான் 99% வாய்ப்பு. ஒருவேளை இவர்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து நான் இந்தியில் பேசலாமா பேசக்கூடாதா இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு இவர்கள் மம்தா பானர்ஜியை முன்மொழிந்தால்
மோடியா லேடியா என்ற இது வரும்பொழுது கண்டிப்பாக வங்கதேசத்து சிங்கம், உங்கள் பேர் என்ன, மம்தா பானர்ஜி அவர்கள் ஜெயிக்க வாய்ப்புண்டு. காரணம் என்னவென்றால் அதான் இந்த காம்பினேஷன். ஆனால் ஒரு பெண் சரிசமமாக நிற்க வேண்டும். அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். காரணம் என்னவென்றால் அது ஒரு பெண் ராஜ்யத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி. நிறைய அதிமுககாரங்களுக்கு என் மேலே கோவம், என்ன சும்மாவே எங்களை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு. சும்மா சொல்லலை. மீண்டும் ஒரு பெண்ணை நீங்கள் முன்னிறுத்தி, அது சசிகலா அம்மையாராக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது நீங்கள் முன்னிறுத்தி நடந்தால் அதிமுகவுக்கு ராசி. அது அப்போ தான் அதுக்கு ராசி. அது வரைக்கும் கொஞ்சம் அடுத்த இன்னும் இந்த பிரிவு அதிகமாகிட்டே போயிட்டே தான் இருக்கும். மினிஸ்டர் வேட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அடுத்த ஒரு 15-20 நாளில் அன்பை பிரதானமாக கொண்ட ஒருத்தருடைய பெயரை அன்பை பெயரை முதலாக கொண்ட ஒருவர் சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இன்னொரு 2 பேர் குறைவாங்க. ஆனால் இதுவே ஒரு கிளர்ச்சியாக மாறி, ஏன்னா சனிங்க வந்தது, சனி ஆட்சி பெற்று புரட்சி பெற்றவர். புரட்சிக்காரரிடம் இப்போ சனி தான் அப்படிங்கிறதுனால, சனி ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் மோடி இடி சொல்கிறேன் ரைமிங்கு, மோடி இடி இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது. அதனால் சனி வெகுண்டெழுந்து அப்படி இது தொடரும்போது அண்ணா சொன்ன மாதிரி 40க்கு 40 நடக்கவும் வாய்ப்புண்டு. அல்லது மிகப்பெரிய இதுவே ஒரு அனுதாபமாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. அதனால் அரசியல் இனி களம் காணப்போகிறது. அடுத்து 2வது கட்சியாக சீமான் வரப்போகிறார். அரசியல் கட்சி என்பதை விட எந்த ராசிக்காரர்கள் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்கள், அரசியலில் தேர்தலில் நிற்க விரும்புவர்கள், எந்த ராசியை உள்ளவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை பார்க்கும்போது ரிஷபம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம் எல்லாம் மகரம்னா 7 சனியாச்சு. ஸோ அதுக்கு இதில் சம்மந்தம். மறுபடியும் சொல்கிறேன், ரிஷபம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் ஜெயிப்பார்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எல்லோரும் கேட்பேன் 7 சனியாச்சு அப்படின்ட்டு. ஏன் இந்த ராசிகள் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு உறுதியாக ஒரு நபரை வச்சுன்னு சொல்ல முடியும். பேரண்ட்ஸ் கூட சொல்ல விரும்பலைனாக்கா பிடிக்கலன்னு இல்லை, இந்த இதில் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், பெண், சிம்ம ராசியை சேர்ந்தவர். அவர் 1991 அமைச்சரானார், முக்கிய அமைச்சரானார் 1991. அப்போ அவர் ராசிக்கு 6ல் சனி இருந்தது, வக்ரம். வக்ரம்னாக்க நல்லது செய்யன்னு சொன்னாங்கன்னா ராசிக்கு 6ல் சனி வக்ரம் அமைச்சரானாங்க. மறுபடியும் மீண்டும் 2012 அமைச்சரானாங்க. அப்போ ராசிக்கு 10ல் சனி. ஆனால் சனி சூரியனோட சேர்ந்து இணைந்து அஸ்தங்கம் எரிக்கப்பட்டது. அப்பயும் அவங்க அமைச்சரானாங்க. மறுபடியும் 2001 2011 மறுபடியும் அவங்க அமைச்சரானாங்க. அப்போ 7 சனி, ராசிக்கு 2ல் சனி, அப்பையும் வக்ரம், அப்பையும் அவங்க அமைச்சரானாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அதே அவங்க ராசிக்கு 4ல் அர்த்தாசம சனி, அப்பையும் அவங்க அமைச்சரானாங்க 2016. ஸோ இந்த சனி வக்ரம், சனியை வைத்து மயமாக வச்சு, பிரசன்ன ஜாதத்தில் சனியை மயமாக வச்சுன்னா அவங்க பதவி கிடைக்குமா பார்க்கும்போது, ராசியை வச்சு ஜனன ஜாத ராசியை பார்க்கும்போது நான் சொன்னேன் ரிஷபம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம் இவங்க அரசியலில் வெற்றி பெறுவாங்க. பிரசன்ன ஜாதகத்தில் பார்க்கும்போது சனி வச்சு மயமாக சொல்லணும். அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் வலுவாக அமைச்சராவாங்க. நிச்சயம் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன்னாக்க, இன்னொரு விஷயம், அதே நபர் அவங்க அரசியலில் சேர்ந்த நாள் 4/6/1982. அதுவும் பார்த்திங்கன்னா சனி வக்ரம், 7 சனி. அப்போ தான் அவங்க சேர்ந்தாங்க கட்சிக்குள்ளேயே. அப்பையும் அவங்க சேர்ந்த நாளும் சனி வக்ரம். ஸோ சனி வக்ரம் என்றால் பயப்பட வேண்டாம், சனி 7 சனி பயப்பட வேண்டாம். அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால் சிறப்பாக இருப்பாங்க. நான் சொல்கிற ராசிக்காரங்க நிச்சயமாக அரசியல் ஜெயிப்பாங்க, மாற்றுக்கிறது இல்லை. அரசியல்னா பொதுவாக சனி பவன் பார்க்கணும். சனி பவன் பொது ஜனங்கள், கேது போனால் கட்சி கொடி சொல்லுவாங்க. அதே மாதிரியா சூரிய பகவான் பார்ப்போம். அரசியல் கிரகம் சூரிய பகவான் பார்க்கணும், குரு பகவான் பார்க்கணும். இது 4 கிரகத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சென்ட்ரல் போது மோடிக்கு தான் சிறப்பாக இன்னும் வாய்ப்பு இருக்குது. அரிமாக இன்னைக்கு அதே மாதிரியா தமிழ்நாட்டில் டிஎம்கே நம்பர் அதிக சீட்டு வாங்கக்கூடிய அமைப்பு. 2வது பட்சத்தில் அதிமுக கூட்டணியோடு இணைத்தால் 2வது இடத்துல அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியா இப்போ இந்த குரு மட்டும்தான் மாறார் 2024.
அதனால் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே இருக்குது. அதனால் இது இன்னைக்கு ராகு பகவான் மீனராசியில் இருக்கிறதுனால சில கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் சிஸ்டம்லேருந்து எல்லாமே பெரிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அவங்களுடைய ஆதிக்கம் தான். அதனால் இன்னைக்கு ஆட்சி மாற்றங்கள் இதேமாரி பெருசாலாம் இருக்காது. வேணா எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்கா. வேணா அவங்கவுங்களும் மெஜாரிட்டியில் வருவாங்க. கூட்டணி கட்சி வரும் அதிகமாக. ஓரளவுக்கு சொன்ன கருத்துக்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி சார், நன்றி கருத்துக்கள். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8.